நேற்று வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வேலூர் டு வெள்ளரிப்பட்டி ரோட்ல போலீஸ் வீட்டு பின்னாடியே பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் கூண்டுல சிக்கி இருக்கு, வந்து கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து மரங்கள்லாம் ரெஸ்கியூ பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நாளைக்கு நம்மளுக்கு பாண்டி கோயில் கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, சரி அதோட சேர்த்து இதையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அண்ணே நாளைக்கே வந்து அதை கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு மரத்தை ரெஸ்கியூ பண்றது கிளம்பிட்டோம். போற வழியிலே பார்த்தா அந்த ஒரு கம்மா இருக்குங்க, அதை பாக்குறதுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். தண்ணி இருக்கும்போதெல்லாம் அந்த ஏரியா ஜில்லுன்னு இருக்குங்க. எப்பவுமே அந்த கம்மாயில யாராச்சும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. போறதுக்கே மதியம் 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சரி பக்கத்துலேயே ஒரு கூழ் கடை இருந்துச்சு, அண்ணனுக்கு மட்டும் கூலை வாங்கி கொடுத்துட்டு கூலா போட்டு போயிட்டேன். வழக்கமா நம்ம பசங்க தான் யாராச்சும் வருவாங்க, அவங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கும். சரி இவரு நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், அவர் வேலையா தான் இன்னைக்கு பாண்டி கோயில் கிட்ட வந்திருந்தோம். ஒரு மரத்துல வேற போற வழியில தீய வச்சு எரிச்சு விட்டுருந்தாங்க, அந்த மரமே பட்டு போச்சு. பெரும்பாலும் மரங்கள்ல தீ வச்சா இதாங்க நிலைமை. ஒரு வழியா அந்த போலீஸ் வீட்டுக்கிட்ட போய் பார்த்துட்டோம். ஒரு மரம் நினைச்சு போனா 4 மரம் இருக்குங்க. 4 மரம் சுத்தி கூண்டுல சிக்கி இருக்கு. அதுல 2 மரம் பரவாயில்ல, 2 மரம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சரி அண்ணனா நீங்க கொஞ்சம் வீடியோ எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவரால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்காரு. வீடியோ தடவை எப்படி இருக்குன்னு தெரியல. சரி கட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற மரங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஏன்னா பேட்டரியில சார்ஜ் இல்லாமல் போச்சுனாலும் இந்த 2 மரம் மெதுவாக கூட பண்ணிக்கலாம். ஆனா நம்ம நல்ல நேரம் ஒரே பேட்டரியில 4 மரத்தை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. கட் பண்ணா அந்த மேல இருக்க பட்டாவை கட் பண்ணோன்னு மரமே அப்படியே வெளியே வருதுங்க. அப்பா பெருமூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு மரத்துக்கு. நல்லா பட்டாவும் வலையும் உள்ள சிக்கி இருக்குங்க. அதை உரிச்சு எடுக்கிறேன், அப்படியே பதிஞ்சு உள்ளுக்குள்ள பதிஞ்சு பட்டையெல்லாம் உறிஞ்சு ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கும் போல. அந்த மரம் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தாச்சுங்க. அதுல பட்டா இருக்கிற மாதிரியே தெரியும் வீடியோல பார்க்கும்போது. அது வந்து வெறும் பெயிண்ட் மட்டும் தான். அந்த மரத்துல பெயிண்டோட அச்சு மட்டும் அப்படியே இருக்குங்க. அடுத்த மரமும் அதே மாதிரி தான். வலை பாதி சிக்கி இருக்கு. உள்ள ஃபுல்லும் பாத்தீங்கன்னா கருவேல முள்ளு முளைச்சு போய் கிடக்கு. கருவேல முள்ளையும் சுத்தமா வெட்டி கழிச்சாச்சு. பட்டாவையும் வெட்டி விட்டாச்சுங்க. வெட்டி விட்டு அடுத்த 2 மரமும் பாத்தீங்கன்னா கூண்டு மட்டும் தான், வெறும் கூண்டு மட்டும் தான் இருந்துச்சு. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள நல்லா வலை பதிஞ்சிருக்குங்க. மண்ணுக்குள்ள இருக்க வலையெல்லாம் கட் பண்ண சொல்றாங்க. மண்ணுக்குள்ள இருக்க வலையை பத்தி பிரச்சனையே இல்லை. அது வந்து துருப்பிடிச்சு மக்கி போயிடும். அதுல கொஞ்சம் பிளாஸ்டிக் வலையை மண்ணுக்குள்ள பதிஞ்சு கிடந்துச்சு. ஆனா அது சும்மா தான் இருக்கு, மரத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லை. கடப்பாறை எதுவும் இல்லாதனால அதை நம்ம தோண்டி கிளீன் பண்ணி எடுக்க முடியல. அடுத்த மரமும் கொஞ்சம் ஃப்ரீயா தாங்க இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலு மரத்தையும் ரெஸ்கியூ பண்ணியாச்சு இன்னைக்கு. நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.